ஹலோ! இன்னைக்கு வந்து ஃபிஷ் மோலி பண்ண போறேன். இந்த ரெசிபி வந்து கேரளால ரொம்ப ஃபேமஸ். ஸோ எங்க வீட்லயும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அத எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு வந்து நான் கிங் ஃபிஷ் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஊர்ல வஞ்சரம் ஃபிஷ்ஷு. ஸோ அது இங்க கிங் ஃபிஷ்ஷு. அப்புறம் ஆனியன், வெங்காயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தின் ஸ்லைசஸா கட் பண்ணியிருப்பேன். அதே மாரி தக்காளியும் தின்னா கட் பண்ணியிருப்பேன். இஞ்சி, இதுவும் நல்ல தின்னா இருக்கணும். பூண்டு, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, சீரகம், 3 பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால். இது வந்து 2வது பால். கொஞ்சம் மீடியம் தின்னா இருக்கும். இது வந்து நல்லா திக்கா இருக்கும். ஸோ இத வச்சு இது தாளிக்கிறது பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயில தான் பண்ணணும். ஸோ இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணணும். அதுக்கு வந்து சால்ட்டு, பிளாக் பெப்பர் தூள், மிளகு பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி. இது 3ம் வச்சு அத ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணா போதும். ஊற வச்சா போதும். ஸோ இத வந்து நல்லா இந்த ஃபிஷ்ல இப்படி தடவிட்டு, அதே மாரி திருப்பி போட்டு இதுலயும் பண்ணிடணும். ஸோ நல்லா 2 சைடும் நல்லா மசாலா தடவியாச்சு. இப்ப இத வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மீனும் வந்து நல்லா ஊறியிருக்கு. இப்ப வந்து பேன்ல வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த பாத்திரத்துல இந்த கிரேவி பண்ண போறீங்களோ, அதிலயே வந்து இந்த ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்ப இந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடலாம். 2 சைடும் வந்து நல்லா குக் ஆகணும். ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்ப திருப்பிடலாம். ரெண்டு சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து தாளிக்க வேண்டிய இந்த கடுகு, சீரகம் போட்டுடலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச இந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். பூண்டு, இஞ்சி, இது வந்து இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். இதை வந்து வதக்கிக்கணும். நம்ம இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டி ஸ்லைஸ் பண்ணதுனால ஈஸியாக கிரேவி ஆகிடும். ஸோ இது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. அந்த இஞ்சி, பூண்டு, தேங்காய் எண்ணெயில் வதங்கும் போது நல்ல வாசனையாக இருக்குது. இந்த கருவேப்பிலை இதை வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தேங்காய் பால் வந்து ஒயிட்டாக இருக்கும்போது இந்த மஞ்சள் தூள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலர் நல்லா வரும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து இந்த மிளகு தூள் போடுறேன். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த 2வது பால் போடணும். அந்த மீடியம் தின் சொன்னேன் பார்த்தீங்களா, அது போடணும்.
ஸோ இந்த மீடியம் தேங்காய் பாலை வந்து போட்டாச்சு. இதுக்கு சும்மா லைட்டாக கொதி வரட்டும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக கொதி வரும்போது இந்த ஃபிஷ்ஷு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இதில் போடணும். இதை மூடி போட்டு கவர் பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் லைட்டாக கொதி வரணும். இது வந்து கொஞ்சம் லைட்டாக இதுவாகுது, பொங்குது. ஸோ அதனால் இப்போ வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கவர் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் ஆகணும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஃபஸ்ட்டு பாலையும் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். கொத்தமல்லியும் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலையும் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ஸோ நம்மளோட ஃபிஷ் மூலி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஆப்பம் கூட சாப்பிடுவாங்க. ஆப்பம், தோசை, இட்லி. எனக்கு வந்து ரைஸோட சாப்பிட ரொம்ப பிடிக்கும் இதை வந்து ஃபிஷ் மூலியை. ஒன்ஸ் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண பின்னாடி ரொம்ப லோ ஹீட்டில் தான் வந்து இதை குக் பண்ணணும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இல்லைன்னா அது திரிஞ்சு போயிடும். அந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப ஹை ஹீட்டில் இருந்ததுன்னா திரிஞ்சு போயிடும். ஃபிஷ் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி போட்டதுனால இது வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். அதனால் டைம் ரொம்ப ஆகாது. நம்ம இதை பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபிஷ் மோலி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம யூஸ்வலாக வைக்கிற மீன் குழம்பு புளி போட்டு வைப்போம் பார்த்தீங்களா, அது இல்லாமல் இந்த தேங்காய் பால் போட்டு பண்ணுறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப மைல்டாக இருக்கும். காரம்லாம் ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டதுன்னா பெப்பர் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.